பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு, அதாவது குரு பகவானை பற்றி பேச போகிறோம். குரு பகவான் ஒவ்வொரு இடங்களில், அதாவது லக்னத்தில் இருந்தால், 2ஆம் இடத்தில் இருந்தால், அப்படி 12ஆம் இடத்தில் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பலன்களை நம்ம விலாவாரியாக சொல்ல போகிறோம். இது மக்களுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். குருவை பொறுத்தவரையிலையும் இருக்கிறதுலையே மிக உயர்ந்த சுப கிரகம் அப்படின்னு சொல்லலாம். குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள் இருக்கிறது. இந்த 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை எந்த ஒரு லக்னத்தில் இருந்து பார்த்தாலும் அவர் சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ராசிகளையும் தொடர்பு தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுப்பார். அந்த அளவுக்கு குரு பகவான் பார்வை இருக்கிற இடத்த விட பார்வை ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அப்போ அந்த குரு பார்வை கோடி நன்மை. அப்போ இந்த குரு பகவான் 12 இடங்களில், ஜாதகங்களில் 12 கட்டங்களில் எங்கெங்கே இருந்தால் என்னென்ன பலன் நம்ம சொல்ல போகிறோம். வாங்க விலாவாரியாக பார்க்கலாம். எந்த ஒரு கிரகமும் 3, 6, 8, 12 இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 3ஆம் இடம் என்பது ஒரு முக்கால் சுபம் அப்படின்னு ஜோதிடத்திலே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்தால் ஒரு முக்கால் சுபத்தை தருவார். முக்கால்னு சொல்கிறத விட 50-50, ஒரு 50% நல்லது நடக்கும், ஒரு 50% தீய பலன் நடக்கும், அப்படி கூட எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, 3ஆம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் தான். அப்போது இந்த 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம், தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானம். அப்போ 3ல் குரு இருக்கிறவங்க ரொம்ப தைரியமாக செயல்படுவாங்க. எதையும் டக்குன்னு எடுத்து செய்யணும், முடிக்கணும், யாரையும் யோசனையும் கேட்க மாட்டாங்க. 3ல் குரு இருக்கிறவங்க டக்குன்னு ஸ்பீடாக செய்யக்கூடிய ஒரு நிலை, தைரியமாக போல்டாக செய்யக்கூடிய ஒரு நிலை. அதே நேரத்தில் சகோதர பாவம்னு சொல்கிறது. வீரியம் மட்டும் இல்லை, சகோதர பாவம். சகோதரன்னா இளைய சகோதரிகள்கிட்ட அனுசரித்து போவாங்க. அவங்க முன்ன இருப்பாங்க, ரஃப் அண்ட் டப்பாவோட இருக்கலாம். ஆனால் இவங்க நமக்கு தம்பி ஓணும், தங்கச்சி ஓணும்னு சொல்லிட்டு ரொம்ப பாச மழை பொழிவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதான் இப்போ 3ஆம் இடம்ன்றது. ஸோ 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் பெரிய ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னு சொன்னால், இந்த 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். இந்த முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா முயற்சி திருவினையாக்குன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ 3ஆம் இடத்துல இப்போ குரு இருந்ததுன்னு சொன்னால், அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும், திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3ஆம் இடத்தினுடைய பலன் பார்க்கும்பொழுது இந்த சில நேரங்களில் இந்த காம விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாக ஒரு உணர்ச்சி, தூண்டுதல் இருக்கும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒரு 50 வயசுக்கு மேலே 3ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த செரிமானம் இருக்காது, பெருசாக செரிமானம் இருக்காது, கொஞ்சம் ஜீரணம் ஆகலைங்க, அஜீரண கோளாறு ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நிலைமை. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ குருவுக்கு பார்வை பலம் 5, 7, 9 அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பார். ஒரு ஜாதகருக்கு 7ஆம் வீட்டை குரு பார்த்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு எதுவுமே இல்லைங்க. அதாவது 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். உங்களுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் 3ஆம் இடத்துல குரு இருக்குன்னு சொன்னால் ஓரளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் ஒரு கண்ட்ரோலாக இருக்கும். அதாவது 7ஆம் வீட்டை குரு பார்த்தாலும் குரு சேர்ந்தாலும் மனதுக்கு இனிய மனைவி அல்லது மணாளன் வாய்ப்பான்னுட்டீங்க. அப்போது கண்ட்ரோலாக அனுசரித்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அல்லது மனைவின்னு சொல்லலாம். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும், நண்பர்களால் ஆதரவு கிடைக்கும். சிநேகித பாவம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்களா வாழ்க்கையில். எதுவும் ஒன்று நம்ம மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசுகிறதுக்கு, கொட்டுறதுக்காவது, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காவது ஒரு ஃப்ரெண்டு வேணுமில்ல.
ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 7ஆம் இடம் என்பது ரொம்ப சிறப்பாக கணவர், அதாவது நண்பர்கள் வட்டாரம் நல்லாயிருக்கும், நண்பர்களால் ஆதாயம் இருக்கும், நீங்களும் நண்பர்கள்கிட்ட ரொம்ப உருகி இருப்பீங்க, உங்களுக்கும் அனுகூலம் அவங்களுக்கும் அனுகூலம், சைமல்டேனியஸாக அப்படின்னு சொல்லணும். அதையும் தாண்டி சொந்த அதாவது கூட்டு தொழில் பண்ணுவாங்க சில பேர். இந்த கூட்டு தொழில் பண்ண இடத்துல இது மாதிரி இந்த 7ஆம் இடத்தை குரு பார்த்தா கூட்டு தொழில் பண்ணலாம். யாரையாவது ஒருத்தர் பார்ட்னர்ஷிப் போட்டு கூட்டு தொழில் பண்ணால் ரொம்ப சிறப்பாக வரும், நல்லா பண்ணலாங்க, அற்புதமாக இருக்கும். இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்குறது அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு பழக்கம் இல்லாத இடமா இருக்கும், அங்கே போனீங்கன்னா கூட உங்களுக்கு அவங்க கொஞ்சம் ஒபீடியண்ட்டாக பேசுவாங்க, புன்முறுவலாக பேசுவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்த்தால் உங்கள் எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் வீடு, வேலை பார்க்குற தொழில் பண்ணுற எல்லோரும் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பார்கள், ஆதரவாக இருப்பார்கள்னு ஒரு கான்செப்டு. அப்போது அது இல்லைன்னு வைங்களேன், எல்லாம் ஒருன்னு இருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது. நீங்கள் வாய் திறக்கிறதுக்கு முன்னே அவங்க சண்டைக்கு வருவான் சில பேர். அதுதான் இது மாதிரி இல்லாமல் இருக்கிறது தான் 7ஆம் இடம். அதுக்கப்புறம் வந்து 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்கும். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். வாழ்க்கையில் வந்து பாக்கியம் வேணுங்க, எது இருக்கோ இல்லையோ பாக்கியம் இருந்தால் தான், சட்டியில் இருந்தால் தான் அகப்பிக்கு வருன்ற மாதிரி பாக்கியம் இருந்தால் அனுபவிக்க முடியும். அப்போ 9ஆம் இடத்தை யார் ஒருவனுக்கு குரு பார்த்தால் பாக்கியசாலி. ஓரளவுக்கு இந்த ஜென்மத்தில் இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக கிடச்சிரும். அது கிடைக்காதுன்ற பட்சத்தில் கிடைக்காது, அது வேறு விஷயம். பாக்கியமாச்சங்க எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ஈஸிலி டு கெட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா, எது ஒன்றும் வந்து போராடி ஜெயிக்க தேவையில்லை. அவருக்கு பூர்வ ஜென்ம பலன் படி இவருக்கு கிடைக்கணும்னு விதி இருந்தால் ஈஸிலி டு கெட், யார் ரெக்கமெண்டேஷன் பண்ண தேவை, யாரும் வந்து இது பண்ண தேவையில்ல, தானாகவே கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறது. அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும், ஸ்பிரிச்சுவலில் கோயில் குளங்களுக்கு போவாங்க, தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம் ஏற்படும். 9ஆம் இடம் இல்லையா, தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம் ஏற்படும். இது தாங்க வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ஸோ 9ங்கிறது சிறப்பு. அடுத்தது 9ஆம் பார்வையாக உங்களுக்கு 11ஆம் வீட்டை பார்க்கிறார். 11ஆம் இடத்தை 3ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் 3ல் இருக்கிற குரு 11ல் லாபஸ்தானங்க, தொட்டதெல்லாம் தொடங்கும், நல்ல லாபம். அதாவது அதான் சொல்கிறேன்னா, போராடி ஜெயிக்க தேவை பாக்கியம்னு சொன்னோம் இல்லையா, அதே போல் இவருக்கு வந்து லாபம் வரணும், இவருக்கு விதி இருக்குதுன்னு சொன்னால் நல்ல லாபம், சிம்பிளாக பண்ணுவார். எவ்வளோ தானான தொழில் பண்ணால் கூட பெரிய லெவலில் லாபம் கிடைக்கும். போய் மெனக்கடணும் அப்படின்றதெல்லாம் தேவையே இல்லை. அவர் 11ஆம் வீட்டை யார் ஒருவனுக்கு குரு பார்த்தாலே நல்ல லாபம் கிடைக்கும், அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், அபிலாஷைகள் நிறைவேறும். ப்ராப்டாக நினைக்கிறோம் இல்லையா, இந்த வருஷம் நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும், அடுத்த வருஷம் நான் கார் வாங்கணும், அடுத்த வருஷம் இதை பண்ணணும், பொண்ணு கல்யாணம் பண்ணணும், அப்படி ஒவ்வொரு நாள் நம்ம திங்க் பண்ணிட்டு போகிறோம் இல்லையா, அதாவது வெல் பிளான்டு, அந்த ஒரு சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல். அதுக்காக பியாண்ட் த லிமிட்டு நான் வந்து இத்தனை கோடி சம்பாதிக்கணும், இத்தனை கோடி இடம் வாங்கணும் அப்படின்லாம், உங்கள் லெவலுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லை, சப்போஸ் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருந்தால் அந்த திருமணத்தை கூட நல்லா நடத்தி வைப்பார். ஸோ நல்லாயிருக்கும். இந்த 11ஆம் வீட்டை குரு பார்க்குதுன்னு சொன்னால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரி, அதுதான் சொன்னேன், 3ல் குரு இருந்தால் காம களியாட்டம்னு சொன்னோம். கொஞ்சம் அக்கம் பக்கம் இல்லை, கொஞ்சம் அதாவது பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்க பார்த்திங்கன்னா ஒரு மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு இடம் இவங்க வந்து கொஞ்சம் நாட்டம் இருக்கும், கொஞ்சம் அங்கே போய் அவங்க விளையாட்டு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, இன்னொரு தகாத உறவு கூட இவருக்கு சில இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அது இல்லை அப்படின்னு சொன்னால், அது முதல் மனைவி இல்லை, டைவர்ஸ் ஆகிடுச்சு இல்லை அப்படின்னா 2வது திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எய்தர் இது இல்லை அது. ஆனாலும்
கொஞ்சம் இந்த காம விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். மற்றபடி மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும், எண்ணிய செயல் ஈடேறும். ஆனால் 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஓகே தான், முக்கால் சுபம் 70% ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்தான பலத்தையும் பார்வை பலத்தையும் நம்ம சொன்னோம். நன்றி, வாழ்க வளமுடன். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.